வணக்கம் மக்களே. பசிபிக் பெருங்கடலில் ஒரு பயங்கரமான புயல் உருவாகப் போகுது. அது நேராக இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, இலங்கை எல்லாத்தையும் ஒரே அடியாக தாக்கப் போகுது. இதனால் ஒட்டுமொத்த பசி பஞ்சம் பட்டினி வரப்போகுதுன்னு ஐக்கிய நாடுகள் சபையும் உலக வானிலை அமைப்பான WMOவும் எச்சரிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப், முகநூல், யூடியூப் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் முழுக்க இதே போன்ற செய்திகள் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிஜமாகவே பயந்து போய் அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பதற்றத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த செய்தியில் உண்மையில் ஏதாவது இருக்கா, இல்லை வழக்கம் போல் இதுவும் வியூஸ்க்காகவும் லைக்குக்காகவும் பரப்பப்படுற ஒரு போலி செய்தியா? சர்வதேச வானிலை அமைப்புகள் உண்மையாகவே என்ன சொல்லி இருக்காங்க? யாரும் உடைக்கப்படாத அந்த பின்னாடி இருக்கிற உண்மையைத்தான் இந்த வீடியோவில் நாம் முழு ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா இது உங்கள் பயத்தை போக்க போகுது. முதல்ல நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிக்கலாம் மக்களே. புவியியல் ரீதியாக இது சாத்தியமா அப்படின்னு பார்ப்போம். உலக வரைபடத்தை பார்த்திங்கன்னா அதில் நம்ம இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, இலங்கை எல்லாமே இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த செய்தியில் சொல்லப்படுற பசிபிக் பெருங்கடல் எங்கே இருக்குது தெரியுமா? இந்தியாவின் கிழக்கு எல்லையை தாண்டி இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சீனா, ஜப்பான் இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அறிவியல் ரீதியாகவும் இயற்கை விதிகளின்படி பசிபிக் கடலில் ஒரு புயல் உருவாகுதுன்னா அது பிலிப்பைன்ஸையோ அல்லது ஜப்பானையோ தான் தாக்கும். அங்கிருந்த நிலப்பகுதிகளை கடந்து மலையெல்லாம் தாண்டி கடலெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கேரளாவுக்கும் நேரடியாக தாக்கும் அப்படின்னு சொல்கிறது. காஷ்மீரில் மழை பெஞ்சா கன்னியாகுமரியில் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்குது மக்களே. இது புவியியல் ரீதியாக முற்றிலும் சாத்தியமில்லாத ஒன்று. உலக வானிலை அமைப்பு WMO சொன்னதாக சொல்கிறாங்க, அது பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. WMO அமைப்பு நாளைக்கு புயல் வரும், அடுத்த வாரம் பஞ்சம் வரும் அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் அவசர எச்சரிக்கை விடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகளாவிய காலநிலை மாற்றம், அதாவது குளோபல் கிளைமேட் சேஞ்ச் மற்றும் புவி வெப்பமாயதல், குளோபல் வார்மிங் பற்றின நீண்ட கால ஆய்வு அறிக்கைகளை தான் வெளியிடுவாங்க. அவங்களோட சமீபத்திய அறிக்கையில் உலகம் முழுக்கவே வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இதனால் எதிர்காலத்தில் உலக நாடுகளில் உணவு உற்பத்தி பாதிக்கப்படலாம், வறட்சி வரலாம் அப்படின்னு பொதுவான ஒரு எச்சரிக்கையை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற சில யூடியூப் சேனல்கள், சமூக வலைதளங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுத்த இந்த பொதுவான அறிக்கையை எடுத்து அது கூட தங்களுக்கு தோணின கற்பனையெல்லாம் சேர்த்து பசிபிக் கடலில் புயல் வருது, தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் வருது, இலங்கை முற்றிலும் தண்ணியில் மூழ்கப் போகிறது அப்படின்னு மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. நாம் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்களே. சர்வதேச அமைப்புகள் உலக அளவிலான மாற்றங்களை மட்டும்தான் சொல்லும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ புயல் வருமா வராதா அப்படிங்கிறத அறிவிக்க அதிகாரப்பூர்வமான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD இருக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வானிலை திணைக்களம் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு அரசுக்கும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒன்று இருக்குது. இவங்க யாருமே இப்படி ஒரு எச்சரிக்கையை தரல. நம்ம ஊர் வானிலை மையங்கள் தராத ஒரு புயல் எச்சரிக்கையை எங்கேயோ இருக்கிற சர்வதேச அமைப்பு திடீர்னு சொல்லிட மாட்டாங்க. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு சின்ன உண்மையான விஷயத்தை எடுத்து அதுக்கு பயங்கரமான தம்ப்நெயில்லாம் கொடுத்து உலகமே அழியப்போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிலருக்கு பொழுதுபோக்குவாகவும் வருமானத்துக்காகவும் மாறிடுச்சு. ஆனால் இதை நம்பி மக்களே நீங்கள் பயப்பட தேவையில்லை. சமூக வலைதளங்களில் வர்ற எல்லா செய்தியும் அப்படியே நம்பாதீங்க. ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துச்சுன்னா உடனே அது உண்மையானு யோசிங்க.
நம்பகமான செய்தி ஊடகங்கள்லேருந்து வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த பசிபிக் புயல் பற்றியும் பஞ்சம் குறித்த செய்தி முற்றிலும் ஒரு வதந்தி, போலி செய்தி. இனிமேல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ யாராவது இந்த செய்தியை பார்த்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி உண்மையை புரிய வைங்க. தேவையில்லாத பயத்தை தவிர்ப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல உண்மைகளையும் விழிப்புணர்வு தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நன்றி, வணக்கம்.